அயோக்கியதனம், மொள்ளமாரித்தனம், துரோகம், இது எல்லாமே தான் அது இருக்குமே ஒழிய இதில் வேறு என்ன இருக்குது அதில் பார்க்குறதுக்கு? இவர் சுயநலத்துக்காக கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு எடப்பாடியார் துரோகி துரோகி துரோகின்னு குற்றம் சாட்டிகிட்டு இருந்தார். அதிமுக ஒன்றியன்னு சொல்லியிருந்தார். எல்லாம் ஒன்றாச்சு ஆகுன்னு சொல்லிட்டார். ஒன்றியனா எனக்கு ஒன்றே புரியல. அதிமுக ரெண்டு துண்டாக உடஞ்சிருக்கா ஒன்றியத்துக்கு? புரட்சித் தலைவர் மறைஞ்ச பிறகு அதிமுக ஜானகி 2 பிரிவாக பிரிஞ்சது. அப்போ ரெண்டு அணியும் ஒன்றா என்னன்னு சொன்னது ஒரு நியாயமான விஷயம். இப்போ 2 துண்டாக உடஞ்சிருக்கு. இருக்கிறது ஒரே அதிமுக. ஒன்றிய தொண்டர்கள் ஒன்றிய என்ன பேச்சுன்னா லாஜிக்குன்னே ஒன்றே புரிய மாட்டுது. இதை சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ஆள், எடப்பாடி துரோகின்னு சொல்லிட்டு இருந்தால் சட்டசபையில் அதிமுக எதிராக வாக்களித்தார். அது தானங்க துரோகம். எந்த கட்சிக்கு உனக்கும் ஒரு கட்சியில் உனக்கு முக்கியத்துவம் இல்லை இருக்குது, அது ஒரு விஷயம். அது ஒரு விஷயமே கிடையாது. அது உன் சுயநலம், உன் சொந்த விஷயம். அதுக்காக உன்னை யாருனே தெரியாத ஒரு கட்சியை சேர்த்து ஆளாக்கி உன்னை முதலமைச்சர் பதவி வரைக்கும் கொண்டு வந்த கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு சாதகமாக ஆதரவாக அந்த கட்சிக்கு அதிமுக எதிராக வாக்களிச்சிய நீ தானே துரோகி. அப்போ ஒரு துரோகியை எப்படி அதிமுக எடப்பாடியாக உன்னை சேர்த்துக்கணும்னு நினைப்பார்? துரோகியை எதிரியை கூட அரவணைக்கலாம் சேர்த்துக்கலாம். துரோகியை எப்படி சேர்த்துப்பாங்க யாராக இருந்தாலும்? அதுதானே எடப்பாடியார் செஞ்சார். நீ துரோகின்றனால தான் சேர்த்தாரு. நீ துரோகம் பண்ணிவிட்டு அவரை போயிட்டு துரோகின்னு சொல்லிட்டு போய் சுமத்தின்னு இருந்த. இன்றைக்கி துரோகி யார் நீயே நிரூபிச்சிட்டல திமுகவில் போய் சேர்ந்தனால. அப்போது இது வரைக்கும் எடப்பாடி சுமத்தப்பட்ட பழி நீங்கி இருக்கிறது. இவர் தான் தன்னைத்தானே துரோகி என்று நிரூபித்திருக்கிறார். அந்த துரோக செயல் விளைவு தான் இன்றைக்கி திமுகவில் போய் சேர்ந்திருக்கார். அதுதான் மானங்கட்டவங்க தான் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஓபிஎஸ் ஒரு மானங்கட்டவன், சுயநலத்துக்காக பதவிக்காக எதை வேணால் செய்யக்கூடிய ஆள். அந்த அளவுக்கு ஒரு மானங்கட்ட அயோக்கியத்தனமான செயல் தான் செய்தார். அதாவது ஒரு முதலமைச்சராக இருந்து இன்னொரு கட்சியில் போய் எடுபடியாக போய் சேரத்துக்கு போறிய உனக்கு வெக்கமாக இல்லை, அவமானமாக இல்லை? அந்த அளவுக்கு உனக்கு பதவி வெறியை பிடிச்சி போய்க்கிறது. அந்த அளவுக்கு சுயநலத்தில் இருக்கிற உன்னை டீ கடை நடத்திருந்தா உன்னை ஒரு முதலமைச்சர் அழகு பார்த்து ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அதில் அதிமுக வைரியான எதிரியான திமுக போய் சேர்ந்து நடந்திருக்கிய நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவ்வளோ ஒரு அவமானம் உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கண்ணியாக இருக்க ஒரு முதலமைச்சராக இருந்தவங்க போயிட்டு அதுக்கப்புறம் அரசியல் முக்கியத்துவம்லாம் அதோட ஒதுங்கி தான் போயிருக்காங்களே ஒழிய, பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் முதலமைச்சராக இருந்தவர் அரசியலை விட்டு ஒதுங்கி போயிருந்தார். இன்றைக்கி தான் இப்போ சங்கரன் போகிற காலத்தில் போயிட்டு கட்சியாக வச்சு அந்த தற்கூரி கூட்டத்தோட போய் ஆதரவு தெரிவிக்கணும்னு போய் சேர்ந்துக்கிறாரு. இவ்வளோ நாள் கௌரவமாக தான் ஒதுங்கி இருந்தார். ஆனால் இப்போ போய் என்ன ஆச்சாரு? ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க? அந்த அம்மா தோல்வி விட்டுறோன்னையும் அரசியல் முக்கியத்துவம் வந்தால் அத்தனை பேரும் அம்மா கூட போய் புரட்சி தலைவர் அம்மா கூட போய் சேர்ந்து கட்சியை ஒன்றா நினச்சி அவர் தலைமை செயல்படுங்க, நான் அரசியல் விட்டு வருகிறேன், அந்த மாதிரி அரசியல் விட்டு வருங்க. அது தாங்க கட்சிக்கு செய்கிற தன்னை ஆளாக்கி வளர்த்து விட்ட கட்சிக்கு செய்கிற காட்டுற நன்றி, விசுவாசம். அந்த நன்றி என்பதே இல்லாத ஒரு ஓபிஎஸ் அந்த முதலமைச்சர் பதவி வகித்த அந்த பதவிக்குரிய மாண்பை கூட தெரியாத ஒரு நாளாந்தர அரசியல்வாதி ஓபிஎஸ் இன்றைக்கி திமுகவில் போய் சேர்ந்திருக்கேன்னா அதுதான் துரோகத்தனம், அயோக்கியத்தனம். ஆமாம். பதவி ஆசை சுயநலம் வேற என்ன இருக்குது? ஏங்க அவர் முதலமைச்சராக கட்சி அழகு பார்த்தா கூட அவரால் அந்த மக்களுக்கு என்னங்க நன்மை விளைஞ்சது? அவர் சொந்த ஊரான அவர் சொந்த ஜாதி ஜனத்துக்கு சொந்த பந்தத்துக்கு விவசாயி தண்ணி கொடுக்க மாட்டேன் தகராறு பண்ண வருங்க. ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் அவர் தண்ணி கொடுக்க வச்சாங்க. அந்த பஞ்சாயத்தில் கூட 3 மாதம் தான் தண்ணி கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் மாற்று வழி பார்த்துக்கணும், அதுக்கு மேலே எனக்கு தண்ணிக்கு தொலை கொடுக்கலான்னு சொன்ன ஐயோக்கியாங்க. அப்போ சொந்த மக்களுக்கு சொந்த காலத்தை தண்ணி கொடுக்கறதுக்கே யோசிக்கிற ஒரு ஆள் மக்கள் நல்லது செய்வான்னு சொல்கிறது எதிர்பார்க்குறது ஐயக்கத்தாங்க.
இல்ல. அவரு வந்து பதவி வேணாலாம் சொல்ல. கட்சிய நான் எந்த காலத்துல தனித்து கட்சி தான் அறிவிக்க சொன்னதே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. 2வது அந்த பேட்டி எதுக்கு குடுத்தாரு? திமுகல போய் சேர்றதுக்கு ஒரு முன்னோட்டம். நான் ஏன் திமுகல போய் சேர போறேன்? அப்படின்றதுக்கு ஒரு தண்ணீர விளக்கமா அது சொன்னாரு. என்ன தண்ணீர விளக்கம்? அதுக்காக வந்து நான் வந்து சங்கர மடத்தையா போய் சேரப்போன்னு சொல்லும்போது, தெரிஞ்சு போச்சு திமுகல போய் உடனடியா போய் சேர போறேன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கான விளக்கம் தான் அது. அவர் வந்து தனி கட்சி தான் தொடங்க மாட்டேன்னு சொன்னாரே ஒழிய, எனக்கு பதவி வேணாம், அரசியல் வேணாம்னு அவர் ஒரு நாள் சொல்லல. இல்ல இப்போ தனித்து இப்ப அவருக்கு எந்த செல்வாக்கு இவரால திமுகவுக்கு பெரும் வெற்றி வாய்ப்பு தேனி அந்த ஜாதி ஓட்டுகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு வெங்காயமும் கிடைக்காது. திமுக வந்து என்னவோ பெரிய அரசியல் நாடகம் நடத்தினுக்குது. அவங்கவுங்களாம் பூச்சின்னு வந்து பிரேமலதா பூச்சின்னு வந்து அதுக்கு என்ன ஓட்டு வைக்குது விஜயகாந்த் கட்சிக்கு அதுவும் தெரியல. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு ஒரு மறைமுகமாக ஒரு நெருக்கடியை கொடுப்பா பார் எங்கள் கூட எவ்வளோ பேர் வந்துடுறாங்க, அதனால் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ராகுல் வந்து மோடியே ஓட விட்டுனுக்கிறவர். என்ன ஸ்டாலினா ஏமாத்துறோம் எந்த மூலைக்கு? ராகுலே மோடியை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிறவர். இந்த ஸ்டாலின்லாம் கொசு மாதிரி அவருக்கு. நீ அதை விட அவர் வந்து வேறு மாதிரி பண்ணுவார். அப்படி இவ்வளோ சீனை போடுறிய காங்கிரஸ் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு கூட்டணி தேவைன்னு அறிவிச்சுட்டு போயிட்டு தனியாக நிற்க வேண்டியதுனே. எதுக்கு இன்னும் கெஞ்சின்னு உட்காந்துக்கிறீங்க? அதுக்கு எதுக்காலம் பண்ணுற காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கத்தாங்க இதெல்லாம் புஷ்ட்டு வந்துடுறாங்க. மற்றபடி ஓபிஎஸ்ஸால் வந்து ஒரு வெங்காய ஓட்டு திமுக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அவரால் போயிட்டு வரணுன்னா போன நாடாளுமன்றத்தில் சொந்த தொகுதியில் சொந்த ஊரில் நிற்க வேண்டியதுனே. எதுக்கு ராமநாதபுரம் ஓடினார்? அப்போ அதுலேருந்தே தெரியலையா? அவருக்கே தெரியுது நம்ம ஜனங்க நமக்கு ஓட்டு போடான்னு தெரியுது. அப்போ அவருக்கே அவருக்கு ஓட்டு போடாத ஜனங்க வந்து திமுக ஓட்டு போட போகுது. அவர் சார்ந்திருக்க அந்த தேவர் சமுதாயம் காலங்காலமாக அண்ணா திமுக வாக்கு வங்கியாக தான் இருந்திருக்காங்க ஒழிய திமுகவுக்கு எந்த காலத்தையும் அவங்க வாக்கு வங்கியாக மாறினதே கிடையாது. கூட்டத்தில் ஒருத்தராக இருப்பார். அதிமுக தனி தலைவராக இருந்த ஒருத்தர் அண்ணா ஓபிஎஸ் கூட்டத்தில் ஒருத்தராக போய் நிற்பார். கும்பலில் போய் தான் இருப்பார். ஆமாம், 10ஓட 1 11 இருப்பார். திமுக பற்றி தெரிஞ்சு அவர் போய் சேர்ந்துக்கிறாரு. ஒருத்தரை போகும்போது உள்ளே சேரும்போது தான் திமுக வா வா வான்னு கூப்பிடுவோம். வலிச்சு உள்ளே போட்டு அதுக்கப்புறம் அனாதியாக நடுரோட்டில் விட்டு போவான். அது என்னன்னா ரொம்பவும் பணம் செலவு பண்ணுறவங்களுக்கு தான் அது முக்கியத்துவம். ஓபிஎஸ் 10 பைசா செலவு பண்ண மாட்டார். அவர் ஒன்லி இன்கம். திமுகவோட குணாதிசயம் தான் அவர். திமுக குடும்பத்தில் குணாதிசயம் தான். ஒன்லி இன்கம். இந்த அவுட் கோயிங்கே கிடையாது. இவ்வளோ நாள் அவர் அரசியல் பண்ணால் மற்ற கூட இருந்தவங்களுக்கு காசில் தான் அரசியல் பண்ணார். கூட இருந்தாலும் பாவி ஆளுங்க. இவர் ஏதாவது பண்ணுவார் நமக்கு ஒரு இது அரசியல் எதிர்காலம் கிடைக்குன்ட்டு ஓடி ஓடி செலவு பண்ணாங்க. கட்சி அத்தனை பேர் அம்போடு நட்டாட்டில் விட்டுப்புட்டு இவரு பிள்ளைய மட்டும் பிழைக்கணும்னு கரெக்டாக இவருக்கு எப்படி குடும்பம் தான் பிள்ளைன்னு மட்டும் நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் குடும்பம் மட்டும் நினைக்கிற ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிறாரு. 2 குடும்ப கட்சியும் 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து கொள்ளடிக்கிறதுக்கு பார்த்துக்கிறாங்க. ஆனால் திமுக வந்து உள்ளே வலிச்சு போட்டு இவராக காசு எடுத்து செலவு பண்ணால் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். எப்படி செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்க செலவு பண்ண பேர் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணாதான் இவர் முக்கியத்துவம். இவரை பொறுத்த வரைக்கும் பண்ணுவார்ன்ற இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இனிமேல் பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் கும்பல கோவிந்தாவை தான் இருப்பார்.